ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்து வெனிலா எசன்ஸ், அடுத்து வந்து மில்க் மேட் அமுலில் எடுத்திருக்கேன். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். பெருசு எடுத்திருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது ஒரு பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்ட்ராபெரி பழத்தை பாதி வந்து முக்கால்வாசி வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கால்வாசி வந்து அறுத்து அதில் மேலே போடுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் நான் போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஹேண்ட் பீட்டரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் இதை எடுத்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 2 டைம் அடிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆடிங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடிச்சுட்டே இருந்தப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். நல்லா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது நல்லா அடித்து முடிச்சதும் அடுத்து என்ன ஆட் பண்ணலாம்னா வெனிலா எசன்ஸ் போடணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் விடாமல் அடிங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். வெனிலா ஸ்பூன் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரி தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். வெனிலா எசன்ஸ் சும்மா டேஸ்ட்டுக்காக போடுறோம், அந்த ஃப்ளேவருக்காக. அதனால் வெனிலா எசன்ஸ் போட்டு கொஞ்சம் இதையும் நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அடுத்து நான் வந்து மில்க் மேடு போட போகிறேன். மில்க் மேட் நான் இதில் 1/2 கப் போட போகிறேன். ஏன்னா நான் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறதுனால மில்க் மேடு 1/2 கப் போட போகிறேன். உங்களுக்கு நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சுகர் ஓகேன்னா ஓகேன்னு நிறுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் ஆட் பண்ணி போகிறேன். ஏன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மறுபடியும் இன்னும் மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஹேண்ட் பீட்டில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அரைச்சி வச்சு ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை போட போகிறோம். நல்லா மிக்சியில் இருக்கிறது நல்லா இது பண்ணி தண்ணியில் இதை ஆட் பண்ணிட்டாதீங்க. அது நல்லா ஒரு அந்த ஸ்பேச்சுலா கரண்டி எடுத்து நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. அதில் இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இது என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸோ ஒரு பவுல்லையோ மாற்றிக்கோங்க. நான் இப்போ பாக்ஸ் எடுத்துருக்கேன். பாக்ஸில் ஊற்றிட்டு அடுத்து நான் இங்கே பாருங்க, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி பழத்தை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா தவளையும் கிடைக்கும். பைட் பண்ணும்போது போட்டு பைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள், ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த நாள் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹோம்மேட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.